விளையாட்டு வீரன் நல்ல காலம் இருந்துக்கான். சிலம்பு விளையாண்டு கம்பு ஒடிஞ்சு போச்சுடா. அதனால இனிமே அந்த விளையாட்டை நிறுத்து. உனக்கு வெற்றியான வாழ்க்கையும் சர்வ ஆரோக்கியத்தை தந்து வாழ வச்சா போதுங்களா? கால விட்டுவா வா பக்கத்துல 3 முறை என்னைய பார்க்க வரணும். ஒரு பொருள் தருவேன், அதை வச்சு முன்னேறிது. நல்லா இந்த கனியை வீட்டுல கொண்டு வைத்து சாமி கும்பிடு. கர்மசாமிக்கு ஓசூர் ஓசூர் லாரி வச்சு நடத்துறவன் கால் வந்துட்டு வரலாம். ஓசூராடா உங்களுக்கு? சொந்த ஊர் திருப்பத்தூரா? வரலாம். என்னமாச்சு? தலைவலிக்கா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எதுவும் செய்வன கோளாறால இது நடக்கா இல்ல இயற்கையிலே என் நேரம் தான் சரியில்லையான்னு ஒரு சந்தேகம் மனத்துல இருக்கு. நேரங்கள் தான் இதுக்கு காரணம், செய்வனைகள் காரணம் இல்லை. ஆனாலும் வாகனத்தை இழப்பதா அல்லது பூமியை இழப்பதான்னு பார்த்தேன். இப்ப நீ இருக்கிற வீடு உனக்கு பணமாக மாறும். அதுல உன் கடனை தீர்த்து தாரேன், வேற ஒரு வீடும் உனக்கு வாங்கி தாரேன். நல்லா இருக்கு மகனே, காப்பாத்துறேன். திருப்பத்தூர் எல்லை சகோதரன் 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 சொல்லியிருக்கேன். சக்லி புக்லி கிக்லி இங்க நீ வர்றான். உன்னுடைய அம்மாவை காப்பாத்தி எழுப்புனா போதுமாடா? வேற என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. நீங்க ஆரம்பிக்கிற தொழில்ல உங்களுக்கு கீழே 7 பேர் பணி செய்வாங்க. அதுல உங்களுக்கு லட்சமான பணங்கள் கிடைக்கும். சென்னைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும். அதுல நீங்க முன்னேறி உங்களை வாழ வச்சா போதுங்களா? கால விட்டுவா. கர்மசாமிக்கு இந்தா மகனே, இது உன்னுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு. இந்தா, இது உன்னுடைய தாயாரை எழுப்பி ஆனந்தமாக வாழ வைக்க. பெங்களூர் 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 யார் நீங்க? என்னப்பா வேணும் உங்களுக்கு? சாட்சி இருந்து போல கண்ண முடிக்கா. உனக்கு இஷ்டம் இருக்கா போவதுக்கு? அவனை கூப்பிட வச்சா போதுமா? வரணும். ஆனா உனக்கு தொழில் வேணும்னு விரும்புதியா? கால் வந்துட்டு நீ உட்காருப்பா. பராசக்தி உட்கார். நீ உட்காருனே. பக்கத்துல 1 2 3 4 5 சொன்னாலும் குத்தமடா. அவன் ஒழுக்கமா இல்லையே, பழக்க வழக்கம் சரியில்லையே, வண்டியில வேற ஆளை வச்சு வண்டியை ஓட்டுறானே. மனதை மாத்தணுமா வேண்டாமா? அதுல இருந்து தெளிவா வெளியே வரணும். ஆனா அவன் உன்னை விட லட்சணமான ஒரு ஆளை போய் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டான். அதனால அவன் மனத்தை மாத்துறேன், உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், வெளியே வர வைக்கிறேன், வர வச்சு தரேன். பாப்பா பக்கத்துல வா. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருக்கா. நல்லாரும் மெல்ல மெல்ல சேர்த்து தரேன். சந்தோஷமா. பெங்களூரு எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் உனக்கு?
டென்ஷன் பண்றீங்களே, டென்ஷன் பண்றீங்க. காலைல விட்டுவாங்க. ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க நடத்திய தொழில உங்களுக்கு வருமானமும் மன நிம்மதியும் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு அதுல குறைவும் மனக்குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வேற யாராவது தடை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற சிந்தனையும் நிறைய பொருள் இழப்பும் கடனும் இப்ப இருக்கு. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? கால விழுத்துவா. வரலாம் பக்கத்துல. இந்த கனியை கொண்டு வீட்டுல வை. வீட்டுக்கு அட்வான்ஸ் வரும், அடுத்த தொழிலுக்கு வளமும் வரும். இந்த அப்படி கடத்தை தீர்த்தாரேன். ஆமா, வேற வழியே கிடையாது. ஜெயிக்கிறேன், அடுத்த வீடு வாங்கி தரேன். அதே பெங்களூர் எல்லை என் சகோதரி வாழவா சாகவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கான். கால் வந்துவா. அப்படி நம்மால நிறைய பேரை நல்லாக்கி இருக்கோம். ஆனா நமக்கு இன்னும் சரியாகல. ஆனா நம்ம இந்த சபையில வந்து கேட்கிறோம், நமக்கு நேரமா காலமானு உள்ள ஒரு பக்கம் வேலைப்படுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. பக்கத்துல உட்காரலாம். உன் மத்தினுடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா கொஞ்சம். இந்தா, தங்கத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உனக்கும் நிறைய மாணவர்கள் வந்து சேர்வார்கள். வெற்றி அடைவாய். கர்மதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை லிப்ட் தொழில் பார்க்கும் மகன். லிப்ட்ல நீங்க பயிர்ப்பீங்க தவிர தொழில் பார்த்துக்க மாட்டீங்க. புரியல அக்காவுக்கு. ஐயோ பாவம். என்னடா வேணும் உனக்கு? இல்ல சிரிக்க. கல்யாணம் முடிக்காண்டமா? அடுத்த கல்யாணம் முடிக்காண்டமாடா? வேண்டாம். அப்ப என் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டியா? கால் வந்துட்டு வா. என் கூட சேர்ந்துனா என்னடா அர்த்தம்? ஆன்மீகத்துக்கு வந்துருதியான்னு அர்த்தம். வந்துகிட்டு இருப்பான், வந்துகிட்டு இருப்பான், வந்துகிட்டு இருப்பான். அடுத்த லைட்டை போடு, புது வாழ்வு கொடுப்போம். உதவி செய்து அவங்களோட நீ கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு விதி ஒண்ணு இருக்கு. நீ நினைத்தால் அதை தவிர்க்க முடியாது. ஆனா அந்த கோட்டையிலும் இருந்து ஒன்றை வெளியாக்கி கொண்டு வந்து தெளிவாக வாழ வைப்பேன். 3 மாதத்துக்கு பிறகு உன்னுடைய தொழில மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. நல்லா இருப்பாங்க. கர்மதாமிக்கு தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்த கணவன் மனைவி. கால் வந்துடலாம். மழைவிதா, மழைக்கு கொடை பிடிக்கணும். என்னமா வேணும் உன் பிள்ளைக்கு? வேற இடம் பார்த்து தரேன். அந்த பிள்ளை வேண்டாம்னு நானும் சொல்லுறேன். ஏன் அப்படி சொன்னேன்? அந்த பிள்ளை வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது. அது நமக்கு எதுக்கு? கல்யாணம் முடிச்ச ஒரு 3ஆம் மாதத்துல ஓடி போயிடும். அன்னைக்கு என்கிட்ட வந்து கண்ணீர் ஒடிப்பேன். தேவையா உனக்கு? கால் ஒழிச்சுவா. இந்தா, இன்னும் 1 வாரத்துல 3 ஜாதகம் வருது. வேற இடத்த மாத்தி தாரேன். நல்ல பெண்ணா உன் வீட்டுக்கு வர. அதுக்கு வழிவகுத்து தாரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து பாருங்க. வெற்றியாக்குறேன். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ராஜமன்னார்குடி. பெங்களூர்ல போய் உட்காருங்க. ராஜமன்னார்குடி. ராஜமன்னார்குடி.
உனக்கு வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? அந்த வலி வேதனை நரம்பியல் சம்பந்தமானது. நான் கொடுக்கிற கனியை தேய்ச்சிக்கா, 3 நாள் அந்த வலி இனிமே வரவே செய்யாது. கரெக்டா 40 நாட்களில் விசா வந்து சேரும், வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு நாகர்கோவில் பகுதி, நாகர்கோவில் பகுதி, நாகர்கோவில் பகுதி கையை பிடிக்காத வெள்ளத்திட்ட கையை கிளப்பிடு. என் கணவன் வீட்டு சொத்துல வில்லங்க இருக்காத சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? எங்க சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, அதை சீர்திருத்தி தரணும்னு கேட்டது யாரு? நாகர்கோவில் எல்லை சொத்து சம்பந்தமாக வில்லங்கம் இருக்கு, சீர்திருத்தி தரணும்னு கேட்டது 2 பேர் இருக்காங்க. இதே கேள்விக்கு 2 பேர் இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் கிடக்கா? 2 பேர் இருக்காங்க. கால விட்டு வரலாம். சீக்கிரம் முடிச்சு உன் சொத்துல இருக்கிற வில்லங்கத்துக்கு தவறான ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுது. வாமா, அதை இனி மாற்ற முடியாது. ஆனா அடுத்த இடத்துக்குரிய விஷயத்துல ஜெயிச்சு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு தந்தா போதுமா? காப்பாய்த்தாரேன். இந்த தையில திருமணத்தை வெற்றியாக்குறதுக்கு வழி வகுக்கிறேன். ஜெயிச்சுவா. வேற வழியை தான் பார்க்கணும், அதை விட வேண்டாம். அடுத்து அவன் வரும்போது பேசுவாங்க. அடுத்து பேசுவாக்கா. கர்மசாமிக்கு அதே நாகர்கோயில் பகுதி கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? முன்னாடிங்கடா விரட்டி விடுங்க, போக சொல்லுங்க. சாமி கேட்டாச்சுன்னா போக சொல்லிருங்க. கிரகங்கள் சரியில்லாத நிலையும் தேவையில்லாதவருடைய துஷ்பிரயோகமும் உன் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இப்போதைக்கு உனக்கு கடன்களும் தொழில் நஷ்டமும் இருக்கு. வாஸ்தவமா? வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அவளை இருக்க வச்சு தாரேன். பொறுமையாக இனி இரு, நேரம் மாற போது பொறுமையா இருந்துக்கா. ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி 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 அவனுடைய உடல்நிலையை காப்பாற்றி தரணும்னு கேட்டு வந்த மகன். கால் விட்டு வரலாம். யாருமா அது? வரலாமா? வாமாங்க, உட்காரடா. உன் பேர் என்னடா? சரியாக்கி தந்திருக்காண்டா, தைரியமா. கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கடன் படாம உன்னை காப்பாத்துறேன். இந்தா மகளே, பக்கத்துல வா. இந்தா செல்வாக்காயிரு, வாழ்க. கர்மசாமிக்கு தர்மபுரி நிலம் இடம் சொந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். நிலம் இடம் சொந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன்.
என்ன இடம்? இடம் சத்தமா பேசு. இனிமேல் தான் வாங்க போறீங்களா? அப்படியா? காரணம் வரலாம். நெல்லு கோட்டைக்கு என்ன விலை? 2000. உங்ககிட்ட எத்தனை மூட இருக்கு? 100,000. உன்னுடைய பூர்வீகத்துல தலைமுறை தலைக்காது. அந்த இடத்தை விட்டு மாறி புதிய இடத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். கால் ஒன்று வரலாம். கால் ஒன்று வாடா. வரலாம். உன்னுடைய குடியை நிப்பாட்டியாச்சுன்னா உனக்கு வாரிசும் வளர்ச்சியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன், நல்வாழ்வு பெருக்கி தரேன். இந்த கடன் இல்லாம வாழுங்க மக்களே. கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி எந்த ஒரு தருமபுரினாலும் வருவேன், கிருஷ்ணகிரினாலும் வருவேன். நீ புரியல? எந்த ஊர் உங்களுக்கு? நல்லா போயிட்டாங்க. அடுத்த வாரம் வாங்கினேன். கவர் இருக்கு, கவர் இருக்கு, வாங்கிக்கோங்க. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? என் வீடு வாசல் சொத்த எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி அப்பனுக்கு? கால் வந்துக்கலாம். இல்ல என்ன ஏமாத்த பாக்கிற நீ? புக்லி புக்லி. அந்த சொத்து உனக்கு உரிமையானதை நான் பெற்று தந்தா போதுமா? இந்தா. அவனே மன நிறைவோட வெளியேறிச்சு ஓடுவான். உன் இடம் உனக்கு தான், ஓடிப்போ. கர்மசாமிக்கு அதே கிருஷ்ணகிரி எல்லை. தன்னுடைய குடும்ப வாழ்வில் கடன்களும் பொருள் இழப்பும் வேதனை அடைந்து வந்த மகன். கடன் பெற்றிருக்கியா? பொருள் என்ன இழந்த? சும்மா ஊம பொருள் இருக்கு. என்னடா இழந்து போன? கால் ஒன்று. கர்மசாமிக்கு மகனை இப்போ கடனை தீர்த்து தரணும். ஆனா இழந்த பணம் வர்றதுக்கு மனநிலைகள்ல இப்போதைக்கு இடம் இல்லை. வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. உன் பையன் அந்த வாழ்க்கை தான் வாழுவான், திருத்த முடியாது. அவனை நல்ல வாழ வச்சுட்டார பெற்றுக்கொள். கர்மசாமிக்கு சிவகாசி. 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 என் மருமகனை திருத்தி நல்ல வாழ வச்சு கொடு கருப்பசாமி காட்டு வந்தவங்களுக்கு கால் ஒன்று சொல்லலாம். யாரு?
மருமகன் கொஞ்சம் கோயந்தனா இருக்கான் குடிச்சுக்கிட்டு. அவன் மனத்தை மாத்தி அங்கேயே வேலை பார்க்க வச்சு தந்தா போதுமா? இன்னும் மாறவே இல்லை. எனக்கு என்னமோ ஒண்ணு இல்ல, அதை நிறுத்தி தாரேன், உன் மருமகனையும் காப்பாத்தி தரேன், வெற்றி அடைவாய். ஒண்ணும் இல்ல காரணம். கர்மசாமிக்கு சிவகாசி எல்லை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார்? என்ன வியாபாரம்பா? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல பாட்டியை மெல்ல தூக்கடா, மெல்ல எந்திக்கணும். ரத்த கசிவுன்னு யாரு சொன்னா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க யாரு சொல்லியும் கேட்டு ஆபரேஷன் பண்ணக்கூடாது. நரம்புக்கு சொல்றது பண்ணக்கூடாது. என்ன மெல்ல எந்திக்க, மெல்ல எந்திக்க, மெல்ல ஒரு துணைக்கு தான். மெல்ல மெல்ல விழுந்துடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. கால் வந்துட்டு வரலாம். புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள், புண்ணியம் பெறுங்கள். வரலாம் வாங்கப்பா. தொழிலை பத்தியும் பிள்ளைய பத்தியும் கேட்க வந்திருக்கீங்க. என்னாச்சு உங்க பிள்ளைக்கு? நல்ல புரிஞ்சுக்கணும். உன்னுடைய முன்னோர்கள் குடும்பமும் ஒற்றுமையாக வாழ்ந்ததில்லை. உன்னுடன் பிறப்புகளும் நல்ல மனதோடு இருந்ததில்லை. இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளும் அந்த நிலைகளை பெற்றார்கள். ஆனா உங்க எல்லையில என் தங்கை பத்திரகாளி இருப்பா. இருக்காளா? நான் கருப்பசாமியும் இருப்பேன். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லை. அவங்கள சரி பண்ணி உங்க பிள்ளைய ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல. இந்த குழப்பத்துக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம். அவளை திருத்துறேன். அந்த வழக்கை வெற்றியாக்க 3 மாதம் ஆகும். வாங்க பக்கத்துல ஜெயிக்கிறேன். வாச்சல பக்கத்துல வாடா. நல்லாரு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு எழுமலை மல்லபுரம், எழுமலை மல்லபுரம். அதுக்கு பேரு எம் கல்லுப்பட்டி அப்படின்னு பேரு இருக்கு. இருக்கா? நீங்க நின்று யார் யாருப்பா? அண்ணனும் தம்பி. கேட்கிற வரத்தை கொடுன்னு கருப்பசாமி சொல்லிடுது. என்ன வர வேண்டாம்? கடன் அடிக்கணும்பா, தொழில் நல்லா நடக்கணும்பா. கண்ண முடிக்கா, வெற்றி மாலை கொடுப்பா. தம்பி பாடியா உட்காரு, தம்பி உட்காரு. கூப்பிடு கருப்பசாமியே. கடன் தீரும். இடத்தை எதையும் விற்க வேண்டாம், காப்பாய்த்தார. வெற்றியாக இருப்பாயப்பா. புண்ணியம் பெறுவாய். நல்லா மகனே. தென்காசி, தென்காசி, தென்காசி தென்காசி தென்காசி, தென்காசியா? தென்காசி பைசில் 1 மலையாந்தேரி. தென்காசி கால் விட்டு வரலாம். உன் கோர்ட்டு கேஸ கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி போட்டிருக்கு. அதனால இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரல. பொறுமையாயிரு. 2.5 மாசம் டைம் இருக்கு. உன் பக்கத்துல நீதியா வர வச்சுட்டேன். நீ ஜெயிச்சுக்கிடுவ, வெற்றி உண்டு. இந்தா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சங்கரன் கோயில், சங்கரன் கோயில், சங்கரன் கோயில். 3 பேர் இருக்காங்க, நீ மட்டும் இல்ல. இல்லங்க பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? காலைல விழுந்துட்டு வா. யாருமா இது? பக்கத்துல வாக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்கு பின்னால் ஓடி பார்த்தா தொடரமாட சாமி எல்லாம் இருக்கு. புரியுதா? அந்த மெயின் ரோட்டு ஓடையில தாண்டி போனா சுடுகாட்டு எல்லையெல்லாம் சேர்ந்து வந்துடும். வருதா?
இப்ப 2.5 வருஷ காலமா பிள்ளையின் வாழ்க்கையில் வருத்தமும் உன்னுடைய உடலில் பிரச்சனையும் வந்திருக்கு. இதுக்கு மந்திர தந்திர காரணம்னு சொல்லி பல செய்திகள் வந்தாச்சு. ஆனா அவைகள் இல்லை காரணம். நரம்பியலும் எலும்பும் பிரச்சனை. இது இயற்கையான நோய். ஆகையினால் வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி காப்பாத்தாரேன். இப்படி நல்லா இருக்கு. அவ உங்களை தேடி வர மாட்டா, அவ நல்லா இருப்பா. 3 வருஷம் கழிச்சு வருவா. ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? யார் அது? எங்க இருக்காங்களா? கேட்டு பார்ப்போம். புளியரை புளியரை கணவன் மனைவி. காலைல விட்டு வரலாம். உனக்கு உத்தரவு இல்லடா. ஓராண்டுக்கு முன்னால இருந்த மன நிம்மதி இப்ப வீட்டுக்குள்ள இல்ல. ஆனா இதுக்கு காரணம் சில பேர்கள் மேல நமக்கு ஒரு சந்தேகம். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இருக்கு. அப்படி யாரும் செய்யவில்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரகம் எல்லா பொருளையும் இழந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத பிரச்சனை நடக்கணுங்கிற விதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இவைகளை மாற்றணும். தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? காரணம் விட்டு வரலாம். அப்படியா? கண்டிப்பா. மகன் அரசாங்க வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு பார்த்தேன். அவன் வெளிநாட்டுல போய் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணி வருவான்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. அதுக்கு இடையில உடல்நிலை ஆரோக்கியத்துல இவனுக்கு சில குறைகள் இருக்கும். அதை தீர்க்கணும். ஆனா எனக்கு அவன் சத்தியம் பண்ணா அது நடக்கும். பண்ணுவானா? என்கிட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும்னு இன்னைக்கு விடிய காலத்துல இருந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாம் தெரியுங்களா? காலில் விட்டுவான். இன்னையிலிருந்து எண்ணிக்கிட்டு 29 நாட்கள் அடுத்த பௌர்ணமி. அந்த பௌர்ணமி உத்தரவுல என்கிட்ட சத்தியம் பண்ணணும். அதுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாம காப்பாத்துறேன். குடிக்கிறத பத்தி கவலை இல்லாமலும் ஆக்குறேன். இந்தா ஜெயித்துவா மகனே, வெற்றி உண்டு. இந்தாமா செல்வத்தை அடித்தார ஐஸ்வர்யமாயிரு, புண்ணியம் பெறுவாரு. எல்லாருமே அமைதியா உட்காருங்க. நல்லா இருமா. எல்லாரையும் நிதானப்படுத்தணும். RSI Flash India என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.